ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திவ்யாஸ் நலபாகம். எல்லாருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னும் தீபாவளி வரத்துக்கு சரியா 4-5 நாள் தான் இருக்கு. அதனால நம்ம இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலான தட்டை தான் பண்ண போறோம். வாங்க அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தட்டைக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். 1 கப் அரிசி மாவு நல்லா வறுத்து வச்சுக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்த மாவு, அதுவும் உளுந்த நல்லா பொன்னிறமா வறுத்து பொடிச்சு வச்சுக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 30-40 கிராம் வெண்ணெய், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 சிட்டிகை பெருங்காயம், 4-5 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு. இப்போ ஒரு இடிக்கல்லில் நம்ம எடுத்து வச்சிருக்க 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா இடிச்சுக்கணும். மிளகு நல்லா இடிச்சு அரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்து அது கூட நல்லா அரைச்சிக்கணும். அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க 4-5 பல் பூண்டு இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா இடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சிருக்க கடலைப்பருப்பையும் அது கூடவே சேர்த்து எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து பைண்ட் ஆகுற மாதிரி நல்லா இடிச்சு வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு ரொம்ப இடிச்சிடக்கூடாது, ஒன்றும் பாதியமா இடிச்சு வச்சுக்கணும். இப்போ ஒரு பவுல்ல அரிசி மாவு சேர்க்கிறேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து மாவு, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 சிட்டிகை பெருங்காயம், எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுது இருக்கு இல்லையா, அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க 30-40 கிராம் வெண்ணெயை நல்லா காசி அதில் நம்ம ஊற்றிக்கலாம். வெண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கு அப்புறமா நல்லா சுட சுட இருக்கணும். வெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அந்த வெண்ணெயை நம்ம தட்டைக்கு ரெடி பண்ணி வச்சிருக்க மாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். கரண்டியை வச்சு கலக்கிக்கணும், ஏன்னா கை பொறுக்காது, சூடு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி கை வச்சு ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுறணும். கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி கையில் பிடிச்சு பாருங்க, நல்லா பிடிக்க வரணும். பிடிச்சிட்டு இப்படி உடைச்சா உடையணும், அதுதான் நம்மளுக்கு பதம். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சுக்கணும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். அதே மாதிரி ரொம்ப டைட்டாகவும் பிசைஞ்சிடக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் பிசைஞ்சிடக்கூடாது, மீடியமாக பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். இப்போ நான் நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ கையில் கொஞ்சம் எண்ணெய் நல்லா தடவிக்கோங்க. தடவிக்கிட்டு ரவுண்டாக உருட்டி வச்சுக்கோங்க. ஒரு தட்டில் வச்சுட்டு பேக்கிங் பேப்பர் இருந்ததுன்னா நீங்கள் பேக்கிங் பேப்பரில் வச்சு நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக வாழை இலையோ இல்லை பால் கவர்லையோ அதில் கூட நம்ம தட்டி எடுத்துக்கலாம். நான் இந்த பேக்கிங் பேப்பரில் எண்ணெய் தடவிக்கிறேன். எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே இந்த தட்டையை வச்சு ஏதாவது ஒரு ரவுண்டு சைஸில் கிண்ணம் ஏதாவது இருந்தால் அது மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணி இப்படி பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ரவுண்டாக வந்துடும். நல்லா மெலீஸாக திரட்டிக்கணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் அழகாக வந்துடும். இந்த மாதிரி ஏதாவது ரவுண்ட் ஷேப் கிண்ணம் வச்சு பண்ணிங்கன்னா அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வரும். இல்லைனா கொஞ்சம் கோணல் மணலாம் வரும். அதனால் இந்த மாதிரி கிண்ணத்தை வச்சு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நல்ல மெலிசாக இருக்கணும், தடியாக இருக்கக்கூடாது. தடியாக இருந்தால் தட்டை நடுவில் சீக்கிரமாக வேகாது. இந்த மாதிரி ரவுண்டாக ஒரு பேப்பர்லேயோ பால் கவர்லையோ வச்சு தட்டி எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 தட்டி வச்சுட்டு அப்புறமா கடாயில் நான் ஒரு 300 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடாய் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, தட்டை கரிஞ்சிடும். மீடியமான ஃப்ளேமில் வச்சு எல்லா தட்டையும் நிதானமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வரும்போதே எடுத்துடணும். ஏன்னா நம்ம நல்லா செவக்கட்டோன்னு விட்டோன்னா நம்ம எடுத்து வைக்கும் போது அது தீஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம தட்டையை எடுத்துடணும். அதே மாதிரி ரொம்ப வெள்ளையாக இருக்கும் போதும் எடுக்கக்கூடாது, நடுவுலலாம் வேகாமையே இருக்கும். அதனால் பொன்னிறமாக வரும்போது நம்ம அதை கரெக்டாக எடுத்துடணும். எடுத்து ஒரு பிளேட்டில் நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம தட்டையை பொரிச்சு எடுத்தாச்சு.
இப்போ நம்ம எல்லா தட்டையும் பாருங்கள் அதே மாதிரி தட்டி பொரிச்சு எடுத்துக்கிட்டோம். ஒரு தட்டில் நம்ம இப்போ வச்சுருக்கோம். தட்டையை பொரிச்சதும் ஒரு டிஷ்யூக்கு மாற்றிட்டு அதில் இருக்க எண்ணெயெல்லாம் அதில் அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. பாருங்கள் இந்த தட்டையில் கொஞ்சம் கூட எண்ணெயே இல்லை. இது நல்ல மொறுமொறுன்னு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது நல்ல ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள் நான் ஒரு தட்டை எடுத்து உங்களுக்கு உடச்சி காட்டுறேன். எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். எப்படி எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.